கல்யாணங்கள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஹிந்து மேரேஜஸில் தாலி கட்டுறது தான் மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஃபைனல் ஆக்ட்னு நினைப்போம். பட் அதுதான் இல்லை. தாலி கட்டினதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த அக்னியை 7 முறை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாங்கியப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ஹனிமூன்ற வார்த்தையை நியூலி மேரிட் கப்பிள்ஸ் மத்தியில் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலி அப்படின்னா என்ன? பழங்கால யூரோப்பில் புதுசாக கல்யாணமானவங்க 30 நாளைக்கு, அதாவது 1 லூனார் மந்த் முடிகிற வரைக்கும் தேன் கலந்த ஒயினை நைட்டில் குடிக்கணும். இது அவங்களோட ஃபெர்டிலிட்டி, ஸ்டெமினானு எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும். ஆனால் இப்போ அதை தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கேஷன் போகிறதுக்கு பேராக மாற்றிட்டாங்க. புத்திசமில் ஆக்சுவலாக கல்யாணன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்க மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தை பர்சனல் சாய்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு புனிதமான ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயமா பார்க்கறது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ்லாம் கல்யாணத்தில் ஒயிட் கவுன் போட்டுட்டு நடந்து வரதை பார்த்துருப்போம். ஆனால் இது ஏதோ ஒரு சம்பிரதாயம்லாம் கிடையாது. இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, 1840க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் 1840 அப்போ குயின் விக்டோரியா அவங்க கல்யாணத்துக்கு ஒயிட் கவுனை போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேஷன் ஆச்சு. அப்புறம் இப்போ அது ட்ரெடிஷ்னலாக மாறிடுச்சு.